هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا كتاب الله يهذبنا نعمل به كتاب الله شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, அன்புள்ள பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் ஐஏடி ஏற்பாடு செய்திருக்கும் இந்த தௌஹீத் தேசிய மாநாட்டிலே நாம் எல்லோரும் இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான தௌஹீத் சகோதரர்கள் இந்த இஜ்திமாவிலே கலந்து கொண்டு இந்த நாட்டிலே தௌஹீத் சமூகம் ஒரு பலமிக்க சமூகம், பெரும் எண்ணிக்கையான அங்கத்தவர்களை கொண்ட ஒரு ஜமாத் இது என்பதை இந்த இலங்கையில் உள்ள இலங்கை அரசாங்கம், இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய தலைவர்கள், அமைப்புகள் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இந்த இடத்திலே எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். சிலர் தௌஹீத்வாதிகள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நாதியற்றவர்கள், எந்தவித செல்வாக்கும் அற்றவர்கள், மிக சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் என்று நினைத்துக் கொண்டு தௌஹீத்வாதிகளுக்கு எதிராக பல சதித்திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே பல்லாயிரக்கணக்கான சகோதரர்கள் இங்கே வருகை தந்து தௌஹீத் சகோதரர்கள் என்பவர்கள் இந்த நாட்டிலே முஸ்லீம்களில் ஒரு பெரும் தொகையினர் என்பதை இந்த இடத்திலே காட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போன்று லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்து இந்த இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோமாக இருந்தால் நம்முடைய பலத்தை இந்த நாட்டுக்கு காட்டுவது ஒரு மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிற அதே நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதும் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக மக்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பேசுவார்களாக இருந்தால், தங்களுக்கிடையிலே கதைத்துக் கொள்வார்களாக இருந்தால், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குவதாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவதாக, மலக்குமார் அவர்களை சூழ்ந்து கொள்வதாக, அல்லாஹு தஆலா இந்த கூட்டத்தை
தன்னிடத்திலே இருக்கிற மலக்குகளிடத்திலே சொல்லி பெருமைப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான ஒரு நற்செய்திக்குரியவர்களாக நாம் எல்லோரும் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பேசுவதற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து கலையுமாக இருந்தால், அந்த நேரத்திலே மலக்குகள் அவர்களுக்காக வேண்டி கூமு கத் கஃபர்து லக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக, அல்லது நீங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்லுங்கள் என்று மலக்குகள் அவர்களுக்கு சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படியான பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மகத்துவம் மிக்க கண்ணியமான ஒரு சபையிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் சிறப்பித்து கூறப்பட்ட பல புகழாரங்களுக்குரிய ஒரு உம்மத்தாக இந்த இஸ்லாமிய உம்மத் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் முனாஃபிகூன் 8வது வசனத்திலே குறிப்பிடும் போது இந்த ஈமானிய சமூகம், இஸ்லாமிய சமூகம் கண்ணியமுள்ள ஒரு சமூகம் என்று குறிப்பிடுகிறார். இந்த சமூகம் கண்ணியமுள்ள சமூகம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். முனாஃபிக்குகள், இஸ்லாத்தின் எதிரிகள், இஸ்லாமிய சமூகத்தை இழிவான ஒரு சமூகமாக பார்க்கிறார்கள். ஆனால் என்னுடைய பார்வையிலே இந்த சமூகம் கண்ணியமான சமூகம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பிரகடனம் செய்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து ஆல இம்ரான் 110வது வசனத்திலே குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித சமூகத்திலே வந்த மக்களிலே, சமுதாயங்களிலே சிறந்த சமூகம் நீங்கள் தான் என்று அல்லாஹு தஆலா பிரகடனப்படுத்துகிறான். ஆக இந்த முஸ்லிம் சமூகம் கண்ணியமுள்ள ஒரு சமூகம், முஸ்லிம் சமூகம் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ்வினால் புகழப்பட்டிருக்கிறது. ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகின் எல்லா நாடுகளிலும் பெரும்பாலும் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 140 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிலே, இந்த 140 கோடி முஸ்லிம்களிலே இந்த உலகின் பல பகுதிகளிலும் வாழக்கூடிய நிலைகளை நாம் எடுத்து பார்க்கும் போது, இந்த முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே பௌதீக ரீதியான எல்லா வளங்களும் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள், புத்திஜீவிகள் இருக்கிறார்கள், இந்த சமூகத்திலே கல்விமான்கள் இருக்கிறார்கள், இந்த சமுதாயத்திலே விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், இந்த சமுதாயத்திலே ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயம் பல வகையான கனிய வளங்களை கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் பலவிதமான கடல் வளங்களை கொண்டிருக்கிறது. இப்படியான எல்லா வளங்களையும் கொண்ட இன்றைய சமுதாயம் எந்த நிலையிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது, அல்லாஹு தஆலா சொல்லிக் காட்டியதற்கு மாற்றமான ஒரு நிலையில் நம்முடைய சமூகம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இந்த சமூகம் கண்ணியமிக்க சமூகம் என்று. ஆனால் இன்றைய நிலை, இந்த சமூகம் ஏனைய சமூகங்களிடத்திலே கைகட்டி நின்று அவர்களிடத்திலே பிச்சை வாங்கக்கூடிய ஒரு கேவலமான நிலையிலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த சமூகம் அடுத்தவர்களுக்கு பயப்பட்டு அஞ்சி தங்களுடைய இருப்பை உறுதி செய்து கொள்ள முடியாத நிலையிலே இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த நேரத்தில் துரத்தப்படுவோம், எந்த நேரத்தில் அடிக்கப்படுவோம், எந்த நேரத்தில் கடத்தப்படுவோம், எந்த நேரத்தில் பறிக்கப்படுவோம் என்ற ஒரு பயங்கரமான நிலையில் உலகம் முழுக்க இன்று இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. சொந்த நாடுகளிலிருந்து